அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765. அண்மை செய்திகளை தற்போது பார்த்து வருகிறோம். 20 லட்சம் ரூபாய் வரை பிணையில்லா கடன் என தாவேக ஏற்கனவே தங்களது தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்த நிலையில் வாக்குறுதியை வரும் பட்ஜெட்டில் நிறைவேற்ற தாவேக அரசு திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் தற்போது கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நாளை மறுநாள் பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியாக உள்ளதாகவும் ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். அர்ச்சினி வணக்கம். நாளை மறுதினம் அதாவது ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழக பட்ஜெட் கூட இருக்கின்றது. அதில் மாணவர்களை கவரக்கூடிய வகையில பல்வேறு அறிவிப்புகள் வரும் என்று நாம் முன்பே சொல்லி இருந்தோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவலின்படி தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கியமான வாக்குறுதிகளில் ஒன்று மாணவர்கள் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி படிப்பு வரை, அதாவது முதலாம் வகுப்பிலிருந்து அவர்கள் ஆராய்ச்சி PhD வரை படிப்பதற்கு 20 லட்சம் ரூபாய் வரை கடன் பெறுவதற்கான அந்த உத்தரவாத திட்டம் ஒன்றை நாங்கள் கொண்டு வருவோம். அதாவது பிணையில்லா கடன் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் நாம் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மேல் சென்று இந்த எஜுகேஷன் லோன் வாங்க வேண்டுமானால் அதற்கு உத்தரவாதமாக வீடு அல்லது கார் உள்ளிட்ட ஏதாவது சொத்துக்களுடைய ஆவணங்களை கொடுக்க வேண்டும். அல்லது யாரிடம் சொத்து இருக்கிறதோ அந்த உறவினர் ஒரு ஜாமீன்தாரராக கையெழுத்து போட வேண்டும். அப்போதுதான் வங்கி அதிகாரிகள் நமக்கு கடன் கொடுப்பார்கள். அதுதான் தற்போதைய சூழலாக இருக்கின்றது. எனவே சாதாரணமாக 3-4 லட்சம் என்றால் கொடுத்து விடுகிறார்கள், 10 லட்சத்திற்குள் என்றால் கொடுத்து விடுகிறார்கள். 10 லட்சத்திற்கு மேல் என்று செல்லும் போது அது பெரிய சிக்கலாக இருக்கின்றது. ஆனா அதனால்தான் தமிழக அரசு ஒரு புதிய முடிவை எடுத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைக்கின்றது. அது ஏற்கனவே தாவேகா கொடுத்த முக்கியமான தேர்தல் வாக்குறுதி. அந்த வாக்குறுதியை இந்த பட்ஜெட்டிலேயே அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை மறுநாள் வெளியிடக்கூடிய அந்த பட்ஜெட்டிலே இப்படி ஒரு அறிவிப்பு வந்தால் இனிமேல் அடுத்த கல்வியாண்டிலிருந்து மாணவர்கள் கல்லூரிகளிலே சேரும் போது 20 லட்சம் ரூபாய் வரை அவர்கள் வங்கியிலே எந்த ஜாமீனும் இல்லாமல், அதாவது பிணையாக அவர்கள் சொத்து ஆவணங்கள் எதையும் கொடுக்காமல் கடன் பெறுவதற்கான அந்த வாய்ப்புகள் உருவாக்கி தரப்படும் என்று தெரிய வருகின்றது. எனவே இது போன்ற பல முக்கியமான அறிவிப்புகள், உணவு பட்டியல் தொடங்கி சீருடை தொடங்கி பல விஷயங்களிலே சீர்திருத்தங்களை செய்ய தாவேக அரசு முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கிறது. எனவே இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளும், மிக குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பல முக்கியமான அறிவிப்புகளும் கிடைக்கப் போவது நமக்கு தகவலாக கிடைத்திருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ப்ராடக்ட்ஸை நீங்களும் உங்க ஏரியாவில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் செய்ய கால் பண்ணுங்க 9443966765.